Hi everyone, welcome back to Roja's Kitchen. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8 o'clock ஆக போகுது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் பிரெட் டோஸ்ட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் வந்து நான் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட காய்ச்சாத பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காய்ச்சாத பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் உங்களுக்கு கொஞ்சமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தோசை தவாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரெட்டை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து எனக்கு 2 ப்ரெட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரெட்டுக்கு மேலேயும் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நல்லா திருப்பி விட்டுருங்க. நல்லா ப்ரெட் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெட் வந்து டோஸ்ட் ஆகணும். இப்போ நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு நமக்கு ப்ரெட்டு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே நான் வந்து மைலோ தான் குடிப்பேன். ஈவினிங் தான் வந்து டீ காஃபி இந்த மாதிரி குடிப்பேன். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் வந்து இப்போ ப்ளூபெர்ரி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை காலைல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னோட இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு கிட்ட வந்து நான் ரெஸ்ட் டைம் எடுத்தேன். இப்போ 12 o'clock ஆயிடுச்சு. நம்ம லன்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அதுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம சாம்பார் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம விசில் வச்சுப்போம்.
நான் 2 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். நம்ம பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளாட்டி நம்ம வாழைக்காய் ஃப்ரைக்கு வாழைக்காயை கட் பண்ணிடலாம். நான் 3 விசில் வச்சுருந்தேன். 3 விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வீட்டில் மாங்காய் இல்லை, அதனால தான் மாங்காய் ஆட் பண்ணல. இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். காய்கறிகள்லாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளாட்டி நம்ம வாழைக்காய் ஃப்ரைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வாழைக்காய்களை ஆட் பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய பூண்டை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பூண்டை நல்லா தட்டிப்போம். தட்டிட்டு வாழைக்காயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வாழைக்காய் ஃப்ரையில் ஆட் பண்ணிடலாம். பூண்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் நம்ம சோம்புத்தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணியே வைப்போம். இப்போ நம்ம சாம்பாரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாரில் காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இப்போ சாம்பார் ரெடி. அந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ரைஸ் போட்டிருக்கேன். பானையில் ரைஸும் வெந்துட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க ரைஸ் குக்கரில் செய்ய மாட்டிங்களா அப்படின்ட்டு. ரைஸ் குக்கரில் வந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து டயபெட்டிஸ் வந்துடும். பானையில் சாதம் வடித்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் வந்து பானையில் சாதம் வடிக்கிறேன். பானையில் எப்படி சாதம் வடிக்கிறது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாம்பாரில் வந்து புளி கரைச்சியில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் சின்ன சோள புளி எடுத்துருக்கேன். புளியை வந்து நம்ம இப்போ கரைச்சி சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. புளி ஆட் பண்ண பிறகு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அதை கீழே இறக்கி வச்சிடுறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணல. பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சிடலாம். சமையலுக்கு நடுவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு.
இப்போ நான் அதில் வாழைக்காயை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, வாழைக்காயை அதை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலருக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். 15 மினிட்ஸ் இதை நம்ம அடுப்புலேயே வச்சிடலாம், நல்லா ஃப்ரை ஆயிரும் நமக்கு. ஸோ நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம 15 மினிட்ஸ் இதை அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் சாம்பாரை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பையில் வந்து உடைக்காமல் திருப்பணும். இப்போ நான் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாழைக்காய் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அதை எடுத்துடுறேன். இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சுவையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் கல்யாண வாழைக்காய் ஃப்ரை போட்டிருக்கேன். அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லன்ச் ரெடி ஆகிடுச்சு. இதான் இன்றைக்கி என்னோடய வீட்டில் லன்ச் இது தான். ஸோ சாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டேன். இந்த ஹாட் பாக்ஸை பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் செம்மையான ஒரு சிம்பிள் லன்ச், பட் ஆனால் செம்மையான சாப்பாடு. ஸோ இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸ் அதையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன்.